அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா சமூக ஆசிரியை என்றெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் உங்களை தங்கச்சிமான்னு கூப்பிடுறது. மாஷா அல்லாஹ். அப்புறம் அப்படி தான் கூப்பிடுறேன் நான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த சகோதரத்துவ சில இன்டர்வியூஸ்ல பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஒருத்தர் பேசும்போது மற்ற சகோதரிகளே இல்ல தங்கச்சிமா அந்த வீடியோ வைரலாவும் ஆச்சு. அப்போ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளோட லைஃப் பேட்டர்ன்ல இப்படி ஒரு நபரை நம்ம சந்திக்கவே இல்லை இது வரைக்கும் அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு நாள் நீங்க பேசும்போது தங்கச்சிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு பெரிய ஷாக். நம்ம நினைச்சோம், ஆனா அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறானே அப்படிங்கிறதுல பெரிய ஆச்சரியம். அல்லாஹ் துஆ செஞ்சுக்கோ, அல்லாஹ் இந்த சகோதரத்துவ நட்பை சொர்க்கம் வரைக்கும் ஆக்கி வைக்கணும். துஆ செஞ்சுக்கோ. அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். இது உங்களுடைய உம்ராவுடைய பயணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அந்த கிஸ்வா மூலமா வந்ததுல உங்களுக்கே அன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்துச்சுல? கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம், இனி நடக்கவும் முடியாத ஒரு விஷயம். அல்லாஹ்வின் விருந்தாளியா போறீங்க என்னுடைய சகோதரிகள் தோழிகள் சொல்லும் போது எப்படி அல்லாஹ்வோட விருந்தாளியா போக முடியும் அப்படின்னு நான் கேட்ட கேள்வி, நீங்க போறீங்க அங்க போய் வெளியே நின்று பதிவு எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க போறீங்க, கேக்குறீங்க, பெர்மிஷன் கிடைக்கல, திருப்ப உள்ள போறீங்க, ஒரு 20 நிமிஷம் பேசுறீங்க, எடுத்து சொல்றீங்க, ஷஹாதா வீடியோ எல்லாம் காமிச்சு பிறகு அங்க அனுமதி கிடைச்சு உள்ள போய் ஒரு ரெட் கார்பெட் வரவேற்புல ஒரு இளவரசிக்கு ஒரு மகாராணிக்கு எப்படி அந்த வரவேற்போம், அவங்களோட வாழ்த்து செய்திகளும் சுபஹானல்லாஹ் அந்த கையில தங்க நூல் கொடுத்து குர்ஆன் எழுத்துக்களை நெசவு செய்கிற அந்த பாக்கியம் இருக்குல்ல, அது இனி வரலாற்றுல அந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வும் உங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. நீங்க ரைட் அங்க இருந்து 10 நிமிடத்துக்கு மேல ஆச்சு. அந்த நாளை கடந்து வர்றதுக்கே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்படிதான் இருந்தது. மாஷா அல்லாஹ். அந்த இதுல உங்களை லைஃப் டைம்லயும் மறக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் பாரிக் ஃபீக். இப்போ என்ன அடுத்துன்னா, இப்போ நீங்க காபா முஷர்ரஃபா பார்த்துட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு போனீங்க. ஒவ்வொரு தடவை வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல காபாவை பார்த்து கையேந்தும் போது அன்னைக்கு அந்த நொடி அல்லாஹ் அனைத்தையும் அழிச்சு அப்பதான் பிறக்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வலை. அதெல்லாம் எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீ தந்துட்டியா, நான் எதுவும் செய்யலையே, என்ன செஞ்சேன் நான் இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு அப்படிங்கிற உணர்வலை அடுத்தடுத்து நம்ம இது 5வது பயணமாக வந்திருக்கிறோம். இந்த 5 முறைகள்ல முதல் பயணத்துக்கு பிறகான இந்த 4 பயணங்கள்லையும் அல்லாஹ் நம்மள மக்களிடத்துல அன்பை உருவாக்கி ஒரு பெரிய பொறுப்பை, வேலையை, அவனுடைய வேலையை வாங்குவதற்கான கருவியாக ஆக்கும்போது பெரிய சூழ்ச்சி எதிர்கொள்றேன், பெரிய கடினங்கள் எதிர்கொள்றேன். கண்ணாடி சில் நொறுக்கி போட்ட பாதை தான். ரசூலுல்லாஹ்வை நம்ம இவ்வளவு உயிருக்கு மேல நேசிக்கும் போது அதை சந்திக்க தான் வேணுங்கிறது விளங்குது நமக்கு. ஆனா காபாக்கு வரும்போது அதை அனைத்தையும் ஒப்படைச்சு அல்லாஹ்ட்ட இறக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அந்த ஆறுதலை தேர்தலை அல்லாஹ் தரான்ல. ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜ் கூட்டு போனா நம்மள என்ன செய்ய முடியும், காபா கொண்டு நிப்பாட்டி அல்லாஹ் ஆறுதலையும் தேர்தலையும் தரக்கூடிய அந்த சார்ஜ் பண்ற அந்த விஷயங்களை மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு தருணத்திலையும் நான் உணர்றேன். காபாவை பார்க்கிற ஒவ்வொரு அந்த நொடியிலையும் ஒரு பெரிய எனர்ஜி. மாஷா அல்லாஹ் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் துவா செய்றேன். காபா தரக்கூடிய ஆறுதலையும் தேர்தலையும் உலகத்துல வேற யாரும் அல்லாஹ்வை தவிர தர முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில தங்கச்சிமா உங்களுக்கு 1 வயசு ஆச்சுன்னு சொன்னேன். மதீனா முனவரால 3 வயசு ஆயிருக்கும் உங்களுக்கு. ஆமா அல்ஹம்துலில்லாஹ். அவங்க இப்போ உங்களுக்கு 3 வயசு அப்படின்னு நான் அந்த கண்டு பாக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப உங்களுக்கு மக்கா முக்கர்ரமால சில சரித்திர சான்றுகள் உள்ள இடங்கள் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. மக்கா முக்கர்ரமால பார்க்க வேண்டியது இருக்கு, அது மாதிரி தாயிஃப்ல பார்க்க வேண்டியது இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மதீனா முனவரா போனதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த இடங்களுக்குலாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அல் ஃபலாஹ் சர்வீஸ் மூலமா எங்களுக்கு நீ வருது ஒரு பெரிய ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி தான். அந்த சரித்திர புகழ்பெற்ற இடங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களை ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களுடைய நேரத்தை அனுசரிச்சு நம்ம அழைச்சிட்டு போகலான்னு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இடங்கள் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி? நான் நிறைய படிக்கிறது உண்டு, தேடுறது உண்டு, நிறைய ரிசர்ச் பண்றோம். அது சார்ந்த விஷயங்களை யாருக்கிட்ட ஆத்தென்டிக்கா கேட்கறது, இது உண்மைதானா, குழப்பம் வந்துடக்கூடாது நம்ம பதிவுகள்ல. அப்ப என்ன செய்யறது அப்படிங்கும்போது நம்பகத்தன்மையா நான் முதல்ல கேட்கறது மக்கா மதீனா சார்ந்து உங்கள்கிட்ட தான் கேட்கறது. இது சரிதானா, இந்த இடம் இப்படி இருக்குதா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இளமை பருவ காலம் சார்ந்த இடங்கள் இருக்குதாங்கிறது உட்பட, ஹலிமா அவங்களுடைய அன்னையர் அவங்களுடைய வளர்ப்பு அன்னையோட இடம் சம்பந்தமெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ நான் படிச்சு ரிசர்ச் பண்ற விஷயங்கள்ல இது ஆத்தென்டிக்கா அப்படி ஒண்ணு இருக்கா அப்படிங்கறத அவங்கள்ட்ட தான் கேட்டுப்பேன். அல்லாஹ் இருந்தவனா இருக்கிறான். அதனால நிறைய இந்த விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நம்ம இங்கெல்லாம் போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை வரணும், ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகணும். ஸோ அதுக்கான தேவை. இப்போ மக்களுக்கு நம்ம செய்திகள் சொல்லும் பொழுது எல்லாமே ஒரு ஆதாரப்பூர்வமாக ஆணித்தரமான ஆதாரங்கிறது மட்டும்தான் அந்த செய்திகள் நம்மளும் பயப்பட வேண்டியதில்லை. சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, நீங்க அவங்க மேல நம்பகத்தன்மையில
அலமது அப்படி சொல்லலை அதிகமாக. அந்த நம்பகத்தன்மையில் ஏதாவது சில செய்திகளை வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின்புறா சொல்லிட்டாங்க. நீங்கள் சொன்னால் இப்போ எங்களுடைய ஃபாலோவர்ஸ் கம்மி, எங்கள் ஃபாலோவர்ஸை விட உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அந்த ஃபாலோவர்ஸ்களுக்கு வந்து ஒரு சத்தியமான செய்திகள் கொண்டு சேர்க்கறது மிகப்பெரிய பொறுப்பு, கடமை. அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த பெண் பாதுகாப்பு சம்பந்தமான சில இதுகள் பரப்புரைகள்லாம் போயிட்டு வந்தீங்களே, அதுக்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்றது கொஞ்சம். பெண்கள் பாதுகாப்பு இல்லாத தேசத்திலிருந்து வந்துட்டு அல்லா அப்படிங்கிறதான் 5 முறை காபாவுக்கு வந்து நிக்கிறோம். 5வது பயணமா 5 தடவையும் வந்து கண்ணீரோட அல்லாஹ்வின் மன்றத்துல இதைத்தான் வந்து நம்ம ஒப்படைக்கிறோம், கேட்கிறோம். அந்த பாதுகாப்புக்கான கருவியாக என்னை ஆக்கு அப்படிங்கிறதா நம்மளோட துவா. இப்ப கல்கத்தா மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணத்துக்கு பிறகு ஆகஸ்ட் 19 மிக கொடுமையான விஷயம். அதுக்கு பிறகு பரப்புரையை தொடங்கணும். கிட்டத்தட்ட 75 நாள் பரப்புரையை நிறைவு செஞ்சு 1.5 லட்சம் பெண்களுக்கு நோட்டீஸ்களை, விழிப்புணர்வு நோட்டீஸை கொடுத்து 30,000 கல்லூரி பள்ளி பிள்ளைகளை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி, மாஷா அல்லாஹ் எந்த அரங்கம் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த அரங்கம் ஃபுல்லாச்சு. அப்படிதான் அந்த பரப்புரை பயணத்தை அல்லாஹ் நகர்த்தி கொண்டு போனா. இல்லைன்னா எந்த ஷெட்யூலுமே கையில் இல்லாம 1.5 லட்சம் மக்களை சந்திச்சிருக்க முடியாது. அல்லாஹ்வின் நேரடியான உதவி இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. அல்லாஹ் அந்த சத்தியத்தை வந்து நம்மை கொண்டு போய் சேர்த்தான். சுபஹானல்லாஹ். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா 2.5 மாசத்துக்கு முன்னாடி உடல்நலம் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி அல்லாஹ் அந்த வேலையை வாங்கி கொண்டான். பரப்புரை முடிக்கல இன்னும். அந்த ஷெட்யூலுக்கு நடுவுலயே வந்து மக்கா கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டினான். பல சோதனைகளுக்கு மத்தியில சுபஹானல்லாஹ். அதுக்கு நீங்க எல்லாம் உதவி செஞ்சீங்க. பெரிய கூலி உண்டு. அந்த பரப்புரை பயணத்தினுடைய நீட்சியாக அடுத்த ஷெட்யூலும் அல்லாஹ் துணை செய்வான். அல்லாஹ் துணை இருப்பான். நீங்க வந்து உங்களுடைய எண்ணங்கள் அருமையாக மக்கள் போய் சென்றடையுது. அந்த எண்ணங்களுக்கெல்லாம் நற்கூலி கொடுக்கணும். இப்ப சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட வகையில உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை அவங்க வந்து சீரணிக்க முடியாம, ஒரு சிலர் சீரணிக்க முடியாம சில அவதூறுன்னு சொல்லணும். அதை ஏன்னா உண்மைக்கு புறமா போய் அவதூறாத்தானே இருக்கும். அதை நீங்க ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்கன்றதை நான் வீடியோல பார்த்தேன். நான் அந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்து நீங்க வந்து எக்காரணம் ஒன்றும், ஏன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த கஷ்டம் சிரமங்கள் வந்து கடந்த காலங்களில் நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தில் கோடியில் ஒன்று கூட கிடையாது. அதனால அதை நீ உள்வாங்கி எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் இடது கால எட்டி ஒழிச்சு போயிட்டு இருக்க. இந்த வார்த்தையை புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். அதனால விமர்சனங்கள் நமக்கு தேவையே கிடையாது. உள்ள ஏற்ற வேண்டாத நம்முடைய பாதை என்ன செய்யணுமோ அதை போயிட்டு இருந்ததுல உங்களுக்கு தங்கச்சிமான்றதுனால ஒரு உரிமையாக கூட சொல்லிக்கிறேன். நிறைய துவா செய்யுங்க. சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் தான். ஆனா அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கு எல்லாம் சூழ்ச்சிக்காரங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஆற்றலை பெற்றுக்கொள்றோம். இறைவன் வழி நடத்துறான். உங்களுடைய பணிகள் இப்ப மக்கள்கிட்ட இருந்து நிறைய அந்த பசி தூருக்கு உணவு கொடுக்குற அந்த பணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே எத்தனை பேருக்கு உங்களுடைய அந்த இதுகள் போய் சென்று அடைஞ்சிருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். நான் எதுக்காக கேட்கிறேன்டா, இது கேட்கறவங்க வந்து அவங்க இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்காக ரசூலுல்லாஹ்வினிடம் மதீனா வரைக்கும் பசியாற்றும் திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கு. பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜும்மா நாளைக்கும் பிரியாணி அல்லது நெய்ச்சோறு தாளிச்சா சிறப்பு உணவு வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பணிகளை 150 இடங்களுக்கு மேல 150 இடங்கள் 150 இடங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் தோராயமாக ஒரு வாரத்துல 5000 பேருக்கு உணவளிக்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்ப 4 வாரத்துக்கும் 20,000 பேருக்கு ஒரு மாசத்துக்கு உங்க இது போயிட்டு இருக்கு. டில்லும் போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அதிகம் தான் ஆகும். குர்ஆன் வந்து சொன்ன அந்த விஷயத்தை யோசிச்சாதான் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா, உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா அப்படிங்கிற விஷயம் தான் அதை ஆரம்பிக்க வச்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அல்லாஹ் இதை சகோதரிகளை கொண்டு வளர்க்குறான். ஏன்னா இஸ்லாம் ஃபர்தா போட்டா பெண்கள் அடிமையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அறிவு கிடையாதுன்னு வெளியில பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்க இடத்துல இல்லை, அதுதான் தன்னம்பிக்கை, அதுதான் பேராற்றல், அதுதான் சேவை மனப்பான்மையோட அடித்தளம்ங்கிறத இன்னைக்கு மக்கள் கொண்டு செலுத்தி கொண்டிருக்காங்க. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம என்னடா, இப்ப மக்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்களை உற்சாகம் போட்டு 2 வார்த்தைகள் நீங்கள் செய்ய. குர்ஆன் வசனமே அதுதானே, வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன் அப்படின்னா ஏழைகளுக்கு உணவு தர்றதுன்னு ஒன்று இருக்கு, உணவு தர தூண்டுவதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு தூண்டுதலான வார்த்தைகள் சொன்னா இன்னும் வந்து உற்சாகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அது இன்னும் அதிகமாக ஆகும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இதுக்கும் எல்லாம் அந்த நன்மைகளை கொடுப்பான். ஒரு தூண்டுதலாக 2-3 வார்த்தைகள் சொன்னா அவங்களுக்கு சென்றடையும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் காபாவுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட 36 வயசுல எனக்கு ஹிதாயத்து கிடைச்சது. அது பிறகு நான் காபால வந்து ஷஹாதா சொல்லி லைஃபே வேற மாதிரி மாறி இருக்கு. இந்த காபாங்கிற இடத்தினுடைய புனித தன்மை, நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடம், அவங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, இருந்தாங்க, அந்த வரலாறு ஒவ்வொன்றையும் கேட்டு அவற்றை பதிவு செய்து உள்வாங்கி அழுது நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பு இங்க வந்து இவற்றெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உண்டு. அதனால வந்து நம்மளால முடியுமா, போக முடியுமா, இருக்கிற பொருளாதார நிலைமை எப்படி இருக்கே, குடும்ப நிலைமை எப்படி இருக்கேன்னு தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. நியத்து வைங்க. நான் இஸ்லாத்தை விளங்கி பிராக்டிஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஒரே ஒரு நியத்து தான் வச்சேன், காபால தான் போய் ஷஹாதா சொல்லணும் அப்படின்னு.
ஷஹாதாவை முழுசா சொல்ல கூட தெரியாதப்போ எனக்கு, அதுக்கு முழுசா சொல்ல தெரியாது, பொருள் மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது கிளாரிஃபை, நீங்க முதல்ல ஈமான் கொண்டுட்டீங்க அப்படிதான் நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க. முக்கியமானது இங்க ஈமான் கொண்டாங்க, நம்ம வர்றப்ப ஈமான் இல்லாம இருந்தாங்களா, அவங்க உள்ள அனுமதிக்க மாட்டாங்களே கொஸ்டின் இருந்துச்சு. எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு இடத்துல பேசும்பொழுது மூன் ரோட்ல ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப நீங்க முதல்ல ஈமான் கொண்டுட்டீங்க. ஈமான் கொண்டதை வெளிப்படுத்தினதான் காபா, அதை தெளிவுபடுத்தி. அந்த ஷஹாதாலே நான் சொல்லியிருப்பேன், சபரிமாலா என்ற நான் பாத்திமா சபரிமாலாவாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்கிறேன் அப்படின்னு அது சொல்லியிருப்பேன். ஏன்னா அதிகாரப்பூர்வமா அதுக்கு முன்னாடி அறிவிப்பு செய்யல. நான் அங்க நம்ம லெட்டர் வாங்கிட்டு தானே வரோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் காபாக்கு போறேன், உம்ராக்கு போறேன், லெட்டர் வாங்கிட்டு தான் வரோம். அப்போ அதுக்கு பிறகு அதெல்லாம் நடந்தது. என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்க மாதிரி என்னோட சகோதரிகளோட வாழ்க்கையும் மாறணும் அப்படிங்கிறது என்னோட துவா. அப்போ நீங்க நிறைய தைரியமா நியத்து வச்சு நீங்க காபாவுக்கு வாங்க, உங்க வாழ்க்கை மாறும். அதுக்கான ஆசையும் பேராசையும் நியத்தும் வைங்க அப்படிங்கிறதா. ஏன்னா தன்னம்பிக்கை தரக்கூடிய இன்ஸ்பிரேஷனான வார்த்தைகள் காபான்னு யோசிக்கும் போதே அந்த எனர்ஜி வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கான பணிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்முடைய கணவன்மார்கள்லாம் இருக்காங்க, சிறப்பா செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு சேஃப்டி அப்படிங்கறத நான் ரொம்ப முக்கியமா நினைப்பேன். அப்ப நம்ம சில சமயம் தனியா வருவோம், எங்க நம்ம டீம் எல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு இப்ப தங்கச்சிமான்னு சொல்றீங்க இல்லையா, அந்த உணர்வோட இந்த கேட்க முடியும். எனக்கு இந்த ஃபுட் வேணும், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், இந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்கும்போது மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல அழகாக இறைவன் உங்களை அந்த வீடியோக்காக நான் சொல்லல, உண்மை நிறைய பேசுறதும் இல்ல. ரெண்டு பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களோடு பணியாற்றக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோருக்கும் இந்த புனித தலத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு சரீர சுகத்தை கொடுத்து, நீண்ட ஆயுள் நிறைந்த பரக்கத்தை கொடுத்து, நோய் இல்லாத வாழ்வு, குறைவில்லாத செல்வத்தை அந்த சகோதரிகள் தாய்மார்களுக்காகவும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய கணவன்மார்கள், சகோதரர்கள் அவங்களை பெற்று அவங்க அனுமதிச்சாதான் உங்ககிட்ட வர முடியும். அந்த ஆண்களுக்கும் இவங்களோட இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட உறவுகள், நட்புகள் எல்லாருக்காகவும் அதே துவாவை செய்யற அல்லாஹ்வுக்கு சரீர சுகத்தை கொடுத்து நீண்ட ஆயுள் நிறைந்த பரக்கத்தை கொடுத்து துவா செய்வோம். யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வரணும் துவா செய்றீங்களோ எல்லாம் இங்க வரணும்னு சொல்லி துவா செஞ்சுக்கிறோம். அல்ஃபலாஹ் சர்வீஸின் சார்பில் சகோதரி தங்கச்சிமா சபரிமாலா உங்களுக்கு, பாத்திமா சபரிமாலா உங்களுக்கு, சப்ரின்ற வார்த்தை கூட பொறுமை தான் இருக்கும். சபரி இல்லையோ அதை பொறுமை கொண்டவர்கள், அதனால பேரை மாத்தாதீங்கன்றாங்க ஒரு ஹாஜி சொன்னது. உங்களுக்கு அந்த நன்றியை எங்க அல்ஃபலாஹ் சர்வீஸ் குழுவின் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜஸாக்கில்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.